ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹாப்பி ராஜா படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ யார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜிவி. ஸோ இந்த படத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் அவர் நடித்த ரோலோட கண்டினியூட்டிவாக தான் இந்த ரோலும் இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த ரோலில் அவர் வந்து வேறு ஒரு லுக்கில் பயங்கரமாக இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது என்னென்னா, அவர் நிறையா பொண்ணுங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடலான்னா திடீர்னு ஒரு பொண்ணு ஓகே ஆயிடுச்சு. அந்த பொண்ணுகிட்ட தன்னோட ஃப்யூச்சர் லைஃப், அதாவது எப்படி இருந்தாலும் இப்போ தன்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த விஷயங்களை சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவரே ஒரு பொண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டார், அந்த பொண்ணுக்கும் அவர் அப்பாவுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதிலேருந்து அவர் எப்படி வெளியில் வந்தார் அப்படின்றத தான் இந்த படத்தில் வந்து முழுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு அப்பா மகன் பற்றின ஒரு படம். அதாவது ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து மகன் எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதும், இந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணுறாரு அப்படின்றதும் தான் இந்த படத்தோட முழு கதை. ஏற்கனவே பழைய படத்துலலாம் நம்ம ஜிவி என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இந்த படத்துலேயும் வந்து பார்க்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் லுக் பண்ணி நீங்கள் ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் செட் ஆகாது. இந்த படத்தில் அப்பாஸ் வந்து பொண்ணோட அப்பாவாக ஒரு கம்மிங் பேக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இதில் அவரோட ரோலையும் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தை பொறுத்தளவில் படம் வந்து ஒரு சுமாரான படம் அப்படின்னு சொன்னாலும் ஓரளவு காமெடிகள் எல்லாமே, அப்புறம் வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து ரொம்ப ஆவரேஜஸ் படம் அப்படின்னா எதிர்பார்த்துட்டு வராதிங்க, ஓரளவு ஓகே தான் படம். ஸோ இந்த படத்தில் வந்து எப்படிலாம் இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, அதில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றதையும், இதில் வந்து நம்ம ஜிவிக்கு வந்து மாமாவாக மதுரமுத்து அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து முழுக்க பேஸ் பண்ணி ஜிவியோட ஒரு படமாக தான் இதில் இருக்குது. அதை எதிர்பார்த்து வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து காமெடி ஆக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ காமெடிக்கு இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா லவ் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி அப்பா அம்மா சென்டிமெண்ட்ஸும் இதில் இருக்குது. இப்போ சாங்கை பொறுத்தளவில் ஒரு 2-3 சாங் மட்டும்தான் செட் ஆகுது. பட் மற்றபடியெல்லாம் பெருசாக இல்லை. பட் நீங்கள் இதை வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்த நிறைய பேருக்கு இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து ஆவரேஜஸ் படத்தில் இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு வர்ற மக்களுக்கு எப்படி சொல்லணும்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஹாப்பி ராஜா, ஓகே ராஜா, பாய்.